இப்ப எங்களோட கிராம சபையில மக்களோட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம, ஒரு கிராம தலைவரா நான் சந்திக்கிற பிரச்சனைகளும் கலந்தரிக்கிற ஒரு இடமா ஒரு கிராம சபை கூட்டங்கள் இருக்கு. இப்ப எங்க கிராமத்த மேம்படுத்துறதுக்கான பல திட்டங்கள நாங்க இந்த கிராம சபை மூலமா தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். எங்க கிராமத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகளுமே கிராம சபை கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி மேம்படுத்தியிருக்கிறோம். அரசு பள்ளி பக்கத்துல எந்த கடையுமே இல்லாம இருந்துச்சு. மாணவர்கள் பல தூரம் நடந்து போய் திருப்பி வரதுக்குள்ள வகுப்புக்கு டைம் ஆயிடுது. இதே நேரத்துல எங்க கிராமத்துல இன்னொரு அ ஒரு மாற்றுத்திறனாளி தாய் எந்த நிதி வசதியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்க கிராமத்துல இந்த கிராம சபை மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி, அரசு பள்ளிக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி, ஷாப் அமைச்சு குடுத்து, அந்த ஷாப் மூலமா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி குடுத்துருக்கோம். அதே நேரத்துல இந்த அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப தூரம் நடக்காம சீக்கிரமாவே வாங்கிட்டு போறதுக்கான ஒரு தீர்வையும் நாங்க கண்டோம். இவ்ளோ சிறப்புமிக்க இந்த கிராம சபை தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 4 நாள் மட்டுமே நடந்துட்டு இருந்தது. அதோட முக்கியத்த உணர்ந்து நம்மளோட தமிழக முதல்வர் இன்னும் 2 நாட்கள் மார்ச் 22 மற்றும் நவம்பர் 1 கிராம சபை நடத்துறதுக்கு வழிவகுத்து குடுத்திருக்கிறார். அதுக்கு நம்மளோட தமிழக முதல்வர்களுக்கு மிக நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்றோம்.